ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது யூமின்கான ஒரு எஃப்எஃப். யூமின் மட்டும் இல்லைடா, இதில் டேக்குக்கும் வருவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன்டா. எஃப்எஃப் நேம் என்னன்னு கேட்கலையே, ரெமோ பாய். ஆல்ரெடி நம்ம ரெமோ பாய் பார்த்துருக்கோம். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரேன். ஆல்ரெடி இருக்கிற ரெமோ பாய் எங்கன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த எஃப்எஃப்பும் வரும்டா. வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம புதுசாக நியூவாக ஒரு எஃப்எஃப் பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லோரும் ஃபேவரட்டும் ரெமோ பாய், அதே மாதிரியும் கொண்டு வரலன்னு தான் இந்த எஃப்எஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பிடிஎஸ் இருக்கிற 7 பேர் மேலே வருவாங்கடா. கொஞ்சம் கதை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலான் இருக்கேன். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்லாம் வராது, ஒன்லி காமெடி தான். அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிக்கும் நான் நம்புகிறேன். சரிடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன், உங்களை வெயிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எஃப்எஃப்ட ஸ்டார்டிங்லேயே 2 பொண்ணுங்க தலை தெறிக்க ஓடிட்டுருங்க. ஒன்று லெஃப்ட் சைடும் இன்னொன்று ரைட் சைடும் ஓடிட்டுருங்க. 2 பொண்ணுங்க பின்னாடியும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தொத்திட்டு வரானுங்க. 2 பேரும் உயிரை கையில் பிடிச்சி ஓடிட்டுருங்க. லெஃப்ட் சைடில் ஓடிட்டு வந்த பொண்ணு ஒரு மறைவான இடத்துல மறைஞ்சி உக்காந்துட்ருக்கா. அப்போ அந்த பொண்ணை துரத்திட்டு வந்த பசங்களும் அங்கே நின்று, இங்கே தானே ஓடிந்தா, அதங்கிட்ட எங்கே போனா, இங்கே தான் ஒழிஞ்சிருப்பா, தேடுங்களான்ட்டு அந்த பசங்களும் அந்த பொண்ணுகளை தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். அந்த சைடில் இருக்கிற பொண்ணு இன்னும் அந்த பொண்ணு தலை தெறிக்க தான் ஓடிட்டுருக்கு. பசங்களும் விடுற மாரி தெரியல. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே மொபைல் எடுத்து ஃபோன் பண்ணுது. அதை கரெக்டாக அந்த கால் யாருக்கு வருதுன்னா, அங்கே ஒடிஞ்சிருக்குல்ல அந்த பொண்ணுக்கு தான் வருது. அந்த பொண்ணு பயத்திலே நடுக்கத்தோட ஃபோனை அட்டென்ட் பண்ணி காதில் வச்சு, ஏய் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண, எதுக்கு ஃபோன் பண்ணனா, பரதேசி நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா, இந்த கெட்டப்பு வேணான்னு சொன்னேன் கேட்டியா, இப்போ வெறி பிடிச்ச நாய் மாதிரி துரத்திட்டு வராங்க, நான் என்னடா பண்ணுவேன், அதுக்கு ஏன்டா எனக்கு கால் பண்ண, எனக்கு மட்டும் துரத்தாமல் இருக்கானுங்க, நானே பயத்தில் தானே ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கேன், இப்படி ஃபோன் பண்ணி என்னை மாட்டி கொண்டாதடா, என்னை கண்டுபிடிச்சானவங்க செதைச்சிட்டு வானுங்கடா, உன்னை மட்டுமா செதைப்பானுங்க, என்னையும் தாண்டா செதைப்பானுங்க, எம்மா ஓனாலும் விட மாட்டானுங்கடா, துரத்திக்கிட்டே வரானுங்கடா, எனக்கே பயமாக இருக்குடா. டேய் தயாங்கா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, என்னை வந்து காப்பாத்துறா. டேய் ஜிமினா, என்னை காப்பாற்றவே இங்கே ஆள் இல்லைடா, நான் எக்கடா உன்னை காப்பாத்துறது. ஐயோ தயாங்கா கிட்ட வந்துட்டானுங்கன்ட்டு ஜிமின் வேகமாக ஓடுறான். தயாங்க்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். ஜிமின் ஓடிக்கிட்டே, டேய் இப்போ என்னடா பண்ணுறது, அவன் கையிலலாம் சிக்கினா என்ன செதச்சிருவானுங்கடா, நான் எப்படா சொல்லுவேன் நான் பொண்ணு இல்லை பையனு, அவனுக்கு வர வெறியில் பார்த்தா இன்றைக்கி என்ன விட மாட்டானுங்க போல் இருக்குடா. ஜிமினா, என்னையும் தானே விட மாட்டானுங்க, இங்கே ஒடிஞ்சிட்ருக்கேன், போவானுங்க பார்த்தா போகாமல் இங்கேயே வலை வீசி தேடிட்டு இருக்காங்கடா என்ன. பயத்தில் உச்சா வர மாரி இருக்குது ஜிமினா. டேய் நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா, இந்த மாதிரி கேட்டப்பெல்லாம் வேணாம், நம்ம ஸ்டைல்லே போய் வேலையை முடிப்போன்னு சொன்னேன், நீ கேட்டியா, இல்லை இது நியூவாக இருக்கும், இப்படி போனால் நம்மளுக்கு பிரச்சனை வராது, ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி பொறுக்கி பசங்கிட்ட மாட்டிட்டு விட்டுட்டியேடா, நீ நல்லா இருப்பியடா. ஜிமினா வாயை மூடுறா, கிமினான்னா நேரில் வந்து அவனை வச்சிருவேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, பயமாக இருக்குடா. சரி எந்த போக்கம் ஓடிட்டுருக்க? நானா லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு கார்னர் இருக்கும் பேர், அங்கே ஓடிட்டுருக்கேன்டா, வழியே தெரியடா, இருட்டில் ஒன்றையும் புரியாமல் ஓடிட்டுருக்கேன்டா. ஜிமினா அப்படியே பேசிட்டே இரு, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கிட்ட மறைஞ்சி உங்ககிட்ட வந்தாரன்ட்டு தயங் மெதுவாக பதுங்கி அந்த இடத்துலேருந்து ஓட, ஆனால் ஒருத்தன் பார்த்துட்டான். டேய் அதை ஓடுறா பாருடா வாங்கடான்ட்டு மறுபடியும் துரத்த, ஐயோ ஜிமினா பார்த்துட்டாங்கடா ஏடா வரன்ட்டு தயங் தலை தெறிக்க ஓடிட்டுருக்காங்க. 2 பேரும் 2 பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மூச்சு வாங்க 2 ஓடிக்கிட்டுருங்க. ஒரு வழியாக ஜிமின் ஓடிட்டுருக்கு, ஸ்ட்ரீட்டுக்கும் வந்துட்டான். ஜிமினை தேடிக்கிட்டே ஓடிட்டுருக்கான். ஜிமின் ஃபோனில் அங்கே இருக்கேன் இங்கே இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கான். எப்படியோ கண்டுபிடிச்சி 2 பேரும் ஒன்றா நின்று மூச்சு வாங்க ஜிமினா, தோத்துறானுங்க மொத்தம் 5 பேர் இருக்கானுங்கடா, 5 பேர் கையில் சிக்கினேன், அவ்வளோதான் என் ஜோடி முடிச்சிச்சுடா, முடிஞ்சிச்சு. காலையில் சூரிய உதயத்தை நான் பார்ப்பேனா தெரியலடா ஜிமினா. டேய் நீ மட்டும்தான் பார்க்க மாட்டியா, அப்போ நான் மட்டும் பார்ப்பேனா, உனக்காச்சும் பரவாயில்லடா, 5 பேர் தான் தோத்துறானுங்க, எங்கள் 6 பேரும் தோத்துறானுங்கடா. அதில் ஒருத்தர் சொல்கிறான், ஏய் குட்டை நீ குட்டியாக இருந்தாலும் செம்ம கட்டியாக இருக்குன்னு சொல்கிறான்டா. எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, எனக்கு வந்த கோபத்துக்கு மூஞ்சிலே குத்துன போல இருந்துச்சு. ஒருத்தவன் 2 நாள் நேரம் அடித்து போட்டிருப்பேன்.
6 பேருன்றதால ஒன்றும் பண்ண முடியாமல் ஓடிட்டுருக்கேன்டா. நான் அப்பயே சொன்னேன் கேட்டியாடா, இந்த மாதிரி வேலைலாம் வேணாம், நம்ம ஸ்டைலில் போய் க்ளீனாக பண்ணிட்டு வந்துடான்னு சொன்னேன். நீ தான் இந்த வேலையை இழுத்து விட்ட. இப்போ பார்த்தியா எங்கே வந்து நிற்கிறோன்னு. ஜிமினா ஜிமினா எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க, வாடா ஓடுவோன்ட்டு. தயாங் முன்னாடி ஓட ஜிமி பின்னாடி திரும்பி பார்க்குறேன். பார்த்துட்டு ஐயோ ஐயோ 1 2 பேர்னாலே சமாளிக்க முடியாது, 11 பேரை எப்போரா நாங்கள் சமாளிக்க போகிறோன்ட்டு. டேய் தயாங்கா இருடா நானும் வரேன்ட்டு ஜிமினும் பின்னாடியே ஓடுறான். பாவம் எப்படி தான் தப்பிக்க போகிறானுங்க தெரில. இவங்களை வந்து யார் தான் காப்பாற்ற போகிறாங்களோ. சரி நம்ம அந்த சைட் பார்க்கலாம். ஒரு இருட்டான ஸ்ட்ரீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4 5 கார் நிற்கிது. ஒரு கார் முன்னாடி 2 பசங்க சும்மா கெத்தாக உட்காந்துட்ருக்கானுங்க. அந்த இருட்டிலே அவங்கள பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோ டெரர் பீஸு, அவ்வளோ ஒரு டெரராக சும்மா கெத்தாக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பையன் நல்லா முடியலாம் ஷார்ட்கட் பண்ணி அழகாக உட்காந்துட்ருக்கான். இன்னொரு பையனும் லாங் ஹேர் வச்சு ரொம்ப கெத்தாக உட்காந்துட்ருக்கான். 2 பேரையும் பார்க்கும்போதே தெரியுது ஒரு கேங் லீடர்னு. 2 பேருமே சும்மா கெத்தாக உட்காந்துட்ருக்க. அவனுங்க முன்னாடி ஒரு பையன் முட்டி போட்டு கெஞ்சிட்ருக்கான். சார் 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 இது தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார், எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது சார், நான் போயிட்டு அவங்கள யார் சார் பார்த்துப்பாங்கன்னு அந்த பையன் ரொம்ப கெஞ்சி அழுகுறான். அவன் அழுகுறத பொருட்படுத்தாமல் 2 பேரும் ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அவன் அழுகுறதையும் புலம்புறதையும் கேட்க கேட்க அவங்களுக்கு 2 பேருக்கு இதமாக இருக்கோ என்னவோ தெரியல. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நீ அழுகுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. என்னடா சொல்கிறா ஜங்குக்கா? ஆமாம் சுகா, இவனெல்லாம் கெஞ்சி அழுவும்போது கேட்கும்போது பரவசமாக இருக்குது. உலகத்தில் எதையோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது சுகா. கரெக்டாக சொன்னன்ட்டு இவங்க 2 பேரும் அவன் அழுவுறதையும் கெஞ்சுறதையும் கண் கொட்டாமல் ரசிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு அந்த கார்லேருந்து எகிரி குதிச்சு கீழே வந்து முடி போட்டிருக்கவன் முடியை பிடிச்சி எடுத்து, எவ்வளோ திமிருனா, எங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் வந்து மோதிருப்பேன். கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? எங்கள் கூடயே இருந்தனா நான் கண்டுபிடிக்க மாட்டோன்னு நினச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? டேய், எங்களுக்கு இருட்டிலே கண்ணு தெரியும்டா. எங்களை ஏமாத்துறவங்கள இது வரைக்கும் நாங்கள் விட்டதே கிடையாது. ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கே நாங்கள் மரண வேதனையை கொடுப்போம். ஆனால் நீயும் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. உன்னை சும்மா விடுவோன்னு நினைக்கிற நீ? எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு போலீஸுக்கு வேலை பார்த்துட்ருக்கியா நீ? எங்களுக்கு தெரியாது நினச்சியா? நீ பண்ணுற ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரியும். எது வரைக்கும் நீ போயிட்டுருக்குன்னு பார்க்கறது தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு எங்களுக்கே நீ ஆப்பு வைக்கிறியான்ட்டு ஜங்க பலான்னு அரையிறான். அவனும் பயங்கரமாக கத்துறான். சார் 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 நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், என்னை விட்டுருங்க சார்ன்ட்டு அவனும் ஜங்கு கால் விழுந்து கெஞ்சிறான். ஜங்கு எட்டி அவன் வயிற்றுல ஒன்று விட அவன் வயிற்று பிடிச்சி சுருண்டு உழுந்து அலறி அடித்து துடிச்சிட்ருக்கான். ஜங்குக் திரும்பி வந்து அந்த கார் மேலே ஏறி உக்காந்து அவனுடைய பாடி கார்டை பார்த்து கண்ணை காட்டேன். அவனுங்களும் புரிஞ்ச மாதிரி வந்து ஒரு 4 5 பேர் வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடித்து பிரித்து மேயிறாங்க. ஜங்குக்கும் சுகாவும் அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கானுங்க. டேய் உடனே கொண்டாங்கடா, கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுங்கடா, அவன் துடிக்கிறத பார்க்கண்டான்ட்டு 2 பேரும் மிருக மாதிரி உக்காந்து ரசிச்சிட்ருக்கானுங்க. அந்த பாடி கார்டும் இறக்கமே இல்லாமல் அவனை செல்லா செதைச்சி ஒரு அடியாக கொன்னுறானுங்க. ஜங்குக்கோ பாடி கார்டை பார்த்து டேய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல அவனுங்களும் அந்த பாடியை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடறானுங்க. 2 பேரும் அப்படியே சாஞ்சிக்கிட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் கரெக்டாக ஜிமினும் தயாங்கும் சுகா ஜங்குக்கு இருக்கிற சைடு ஓடியாந்துட்டுருக்கானுங்க. தயாங் மூச்சு வாங்கிட்டே, ஜிமினா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னியாடா? டேய் அவருக்கு தாண்டா முதல்ல ஃபோன் அடிச்சு, அந்த லூசு மட்டும் ஃபோனை எடுக்கலடா. அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சா அம்மாவும் எடுக்கலடா, அண்ணங்காரனுக்கு ஃபோன் அடித்தா அண்ணங்காரனுக்கும் எடுக்கலடா, யாருமே எடுக்க மாட்டாங்கடா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்காமல் என்ன புரியுங்கிறானுன்னு தெரிலடா. சரிடா வாடா இப்படியே ஓடுவோம், எவ்வளோ நேரம்டா ஓடுறதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடான்ட்டு 2 பேரும் புலம்பிட்டே ஓடி வந்துட்டுருக்கானுங்க. அப்போ தூரத்தில் கார் நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினாங்க பாரு இது கார் நிற்குதுடா, வாடா போய் ஹெல்ப் கேட்போன்ட்டு 2 பேரும் இந்த காரை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. பின்னாடி இருந்து வரணுங்களோ, ஏய் இன்னைக்கு நீ எங்கே போனாலும் ஓட மாட்டேன்டி, உங்களை பிரித்து மேவே ஓடவே மாட்டேன்டி, நான் உங்களை ரசிச்சே தீருவேன்ட்டு அந்த 11 பேரும் வெறி கொண்டு தோத்திட்டு வரானுங்க.
ஜிமீனுக்கும் தயாங்க்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் நேராக அந்த கார்கிட்ட ஓடி போய் அந்த கார் மேலே மோதி நிற்க அந்த கார் மேலே படுத்துட்டு இருந்த சுகாவும் ஜங்குக்கும் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா தன் முன்னாடி 2 பொண்ணுங்க நிற்கிறத பார்த்துட்டு, யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்க, தயாங்கும் ஜிமீனும் பயந்துக்கிட்டே, சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நாங்கள் ஒர்க் போயிட்டு வரும்போது இந்த பொறுக்கி பசங்களை தோத்திட்டு வராங்க சார், ப்ளீஸ் சார் உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார்ன்ட்டு தயாங்கும் ஜிமனும் அப்படியே கெஞ்சிட்டு இருக்காங்க. சுகாவும் ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி பார்க்குறானுங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் ஓடியாரானுங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு, சரி சரி நீ பயப்படாத, உங்களை நாங்கள் சேவ் பண்ணுறோம், இவ்வளோ அழகான பொண்ணுங்க வந்து ஹெல்ப்னு கேட்கும்போது எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்லி ஜங்குக்கு எகிரி குதிச்சு முன்னாடி வந்து தயாங்கும் ஜிமினும் மறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். கரெக்டாக அந்த 11 பொறுக்கி பசங்க முன்னாடி வந்து நின்று, டேய் பாத்தியடா சார் வந்திருக்காரு, யாருன்னு தெரியுதா, இவர் தான் ஹீரோ, இப்போ இவர் தான் நம்மகிட்ட ஃபைட் பண்ணி இந்த பொண்ணுங்களை காப்பாற்ற போகிறாரு, வந்துட்டான் ஹீரோயிசனை காட்டுறதுக்கு, டேய் ஒழுங்கு மரியாதை விலகி நில்லு, எங்கள் வழியில் குறுக்க வந்த அடித்து போட்டு போயிட்டே இருப்போம். டேய் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் அந்த பொண்ணுங்களை சேவ் பண்ண தான் போகிறேன், ஆனால் ஹீரோவோ இல்லைடா வில்லனா, இந்த கதையில் நாங்கள் வில்லன்டா. பாரா பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறான். டேய் ஒழுங்கு மரியாதை விலகி நில்லு, செம்ம மூளை இருக்கும், எங்கள் மூடை மாற்றாத, அப்புறம் இன்னைக்கு நீ பொணமாக தான் ஆவ. டேய் சுகா நம்மளை பொணமாக்க போகிறோன்னாடா, நம்ம யார், நம்ம என்ன ரேஞ்சு, நம்மளை பற்றி தெரியாமல் பொணமாக்க போகிறானா, நல்லா இருக்குல்ல. டேய் நாங்கள் யாருன்னு தெரியுமா, ஆ எங்களை பற்றி தெரியாமல் பேசிகிட்ருக்கேன், எங்களை பற்றி தெரிஞ்சிச்சு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஓ இங்கே அவ்வளோ பெரிய மழைடா, யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு அந்த 2 பொண்ணுங்க வேணும், மரியாதை ஒதுங்கி நில்லுங்க, ஒதுங்கி நிற்க முடியலையா எங்கள் கூட வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, என்ன சொல்கிறீங்க, நாங்கள் 11 பேர் இருக்கிறோம், நீங்களும் வாங்க 13 பேராக சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம், பொண்ணுங்க சும்மா அழகாக நச்சுன்னு இருக்கிறதுல, வாங்க வாங்க என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட ஜங்குக்கு பயங்கர கடுப்பாகுது, சுகாவுக்கு கண்ணெல்லாம் செவுறுது, அப்படியே முறைச்சி உக்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு முறைச்சிக்கிட்டு அப்படியே சொடுக்க போட பின்னாடி இருந்து ஒரு 10 பாடிகார்டு வந்து நிற்கிறானுங்க. பாடிகார்டை பார்த்தோன்னே தயங்கும் ஜிம்மினும் அரண்டு போயிட்டானுங்க. ஐயோ ஐயோ இவனுக்கு யாரும் தெரியலையே, வசமாக வந்து இவன்கிட்ட மாட்டியிருக்கனே, அவனுங்க 11 பேர், இதில் இவனுங்க ஒரு 10-13 பேர் இருப்பானுங்க போட்டிருக்கு, இவனுங்களாம் ஒன்று சேர்ந்தா நம்ம நிலமை என்ன ஆகுன்ட்டு ஜிமினும் தயாங்கும் பயந்து போய் நின்றுருக்கானுங்க. பாடி கார்டும் அவனுக்கு முன்னாடி நிற்க, அவனுங்களோ என்னடா அண்ணா ஆளை வச்சுக்கிட்ட பயப்படுறியா, அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்களாம் சும்மா கெத்து, இந்த சிட்டிலேயே நாங்கள்லாம் பெரிய ஆள்ரா, சுகா பெரிய ஆளாம் சார், அதையும் பார்த்துருவோன்ட்டு மறுபடியும் சொடக்கு போட மறுபடியும் 10 பேர் வரானுங்க, மொத்தம் 20 பேர். பசங்களுக்கு ரெட்ட இப்போ பயம் வந்துருச்சு, என்னடா இவன் என்னமோ சொடக்க போகிறான், பின்னாடி இந்த ஆள் வந்துட்டே இருக்குது, பின்னாடி எது சொரங்க பாதை வச்சுருக்கானுங்களா, எங்கேருந்து வரானுங்கன்ட்டு அந்த இருட்டில் பார்க்குறானுங்க, இருட்டில் ஒன்றும் தெரியல. பசங்க பயந்து போய், டேய் இப்போ என்னடா பண்ணுறது, ஓடிடலாமா, டேய் அவங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா, சும்மா மிரட்டுறாங்கடா, வாடா மோதி பார்த்துலான்ட்டு இவ்வளோ அடிக்கிறதுக்கு கட்டையெல்லாம் எடுத்துன்னு வர நம்ம ஜங்கு குரூப்போ அதுக்கெல்லாம் ஆசிரவே இல்லை, ஸ்டைலாக கெத்தாக நின்றுட்டுருக்கானுங்க. அவனுக்கு கிட்ட வந்தவொடனே அப்படியே கன்று எடுத்து காட்ட பசங்க பயந்து போய் நின்றுட்டுருக்கானுங்க. டேய் என்னடா கன்னெல்லாம் காட்டுறானுங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, எனக்கு தாண்டா பயமாக இருக்குது, வசமாக வந்து சிக்கிக்கிட்டோமோ, ஆமாண்டா சிக்கிக்கிட்டோம், பொண்ணு வேணாம் மண்ணு வேணாம் வாடா ஓடுவோன்ட்டு எல்லாம் பூந்தரிச்சு ஓடுறானுங்க. பாடி கார்ட்ஸும் விடாமல் அவங்கள துரத்த, அவன் தப்பிச்சா போதும் புடைச்சா போதுன்னு சந்து பூந்து எந்த இடம்லாம் கிடைக்குதோ அந்த இடம்லாம் பூந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அயாங்கும் ஜிமினும் பயந்து போய் நின்றுட்டுருக்கானுங்க. அப்போது ஜங்குக்கு திரும்பி, ஹேய் பேபிஸ் எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சேவ் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் ஹாப்பி தானே, ஹாப்பி தான் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த உதவியே நாங்கள் வாழ்நாள் முறுக்க மறக்க மாட்டோம் சார், உங்களுக்கு நன்றி கடனாக இருப்போம் சார், இப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் சொல்லி ஜிமினும் தயாங்கும் கிளம்ப ஜங்குக்கு சொடக்கு போட 2 பாடிகார்டு வந்து ஜிமின் முன்னாடியும் தயாங் போய் நிற்கிறாங்க. தயாங் பயந்து போய் திரும்பி, என்னாச்சு சார், என்னாச்சா, நான் உங்களுக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னமோ அசால்ட்டாக போகிறீங்க, அதான் சொன்னேனே தேங்க்யூ, தேங்க்யூலாம் வேணாம், வேறு என்ன சார் வேணும், வேறு எது கேட்டாலும் கிடைக்குமா சார், எது கேட்டாலும் கிடைக்குன்னா எப்படி சார்,
சும்மா சொன்னேன், பயப்படாதீங்க. வாங்க, போகிற வழியில் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நாங்களே கால்நடையாக போயிடுவேன் சார். இப்போ தான் அந்த பொறுக்கி பசங்க ஓடினானுங்க. திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அது என்னமோ உண்மைதான் சார். அழகான பொண்ணுங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? அதுவா சார், வேலைக்கு போயிட்டு வந்தோம் சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை? அதுவும் இந்த 12 மணி நேரத்தில். சார், நாங்கள் இந்த 12 மணி நேரத்தில் சார் வேலைக்கே வருவோம். அப்படி என்ன வேலை சார்? அதெல்லாம் சீக்ரெட்டான வேலை சார். அதெல்லாம் நாங்கள் வெளில சொல்லக்கூடாது. சரி, என்னமோ காரில் இருங்க, ஒரு வழியில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல தயாங்கும் ஜிம்மின்னு வேறு வழி இல்லாதல காரில் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. காரில் எல்லாம் ஏறின உடனே கார் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஜிமினுக்கும் தயங்கும் ரொம்ப பயமாக இருக்குது. பயந்து போய் உக்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் தயங்க பார்த்து, ஆமாம் உன் பேர் என்னடின்னு கேட்க, என்னது டியா? ஆமாம், டி தான். எனக்கு பொண்ணுங்கள்லாம் மரியாதை கூட்டெல்லாம் பிடிக்காதுப்பா, டி கோட்டை தான் பிடிக்கும். நான் அப்படி தான் கூப்பிடுவேன். சரிடி, உன் பேர் என்ன? என் பேரா? ஆமாம், உன் பேர் தான். உன் பேர் என்ன? அது அது ஐயோ, இப்போ பேர் கேட்டால் என்ன பேர் சொல்கிறது? பேரு ஞாபகம் வர மாட்டுதே. ஏண்டி பேர் கேட்டால் சொல்ல மாட்டேற? என்ன யோசிச்சுட்ருக்க? உன் பேர் தானே கேட்டேன். அது என் பேர் கிம் தயானி. அது என்ன கிம் தயானி? அது எங்கள் அப்பாவை தான் கேட்கணும் யார் இந்த பேர் வச்சாருன்னு. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜிமினை பார்த்து, உன் பேர் என்னடி? என் பேரா? ஆமாண்டி, உன் பேர் தான் என்ன? என் பேர் ஜிமின்ஷி. என்னது ஜிமின்ஷியா? இது என்ன பையன் பேர் மாதிரி இருக்குது? பையன் பேர் தான். என்னது? இல்லை, இது பொண்ணு பேர் தான். பின்னாடி ஷீ வருது பார்த்தீங்களா, அதான் ஜிமின்ஷி. இது என்ன புதுசாக இருக்குது? ஆமாம், எங்கள் அப்பாவும் இப்படி தான் வச்சார். ஏன் வச்சாரும் அப்பாவை தான் கேட்கணும். ஓ, நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபேமிலியா? ஆமாம், ஒரே ஃபேமிலி, சிஸ்டர்ஸ். ஓ சிஸ்டர்ஸ். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. இந்த டைமில் வேலைக்கு கிளம்பிட்டு உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? இல்லை, எங்கள் அப்பா அம்மாவும் நைட்டில் தான் வேலைக்கு போவாங்க. அப்படியா? அப்படின்னு நைட்டில் வேலை பார்க்குறீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். அது அது எதுக்கு தயங்குறீங்க? சொல்லுங்கள், போகிற வரைக்கும் சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம். அது எங்கள் அப்பா தான் எங்கள் கேங்கோட லீடர். என்ன லீடரா? நாங்கள் ஒரு ஃபேமிலியாக அப்படி தான் இருப்போம். ஓ அப்படியா, சரி சொல்லு. எங்கள் அப்பா தான் உங்களுக்கான ஒர்க்கை பிரித்து பிளான் பண்ணி தருவார். அப்படியா? அப்படின்னா ஒர்க்கு? அது க்ளீனிங் ஒர்க்கா? ஆமாம், க்ளீனிங் ஒர்க்கு தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின் எதையோ யோசிச்சு பார்க்குறான். ஜிமினா, தயாங்கா 4th சீட்டில் ஒரு வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளே பூந்தீங்கன்னா ப்ரஃபெக்டாக எல்லாத்தையும் முடித்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா சொல்கிற? சரிப்பா, அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு வந்துடுறோம். அட்ரஸை மட்டும் சொல்லு. டேய், இதாண்டா அட்ரஸ்ன்னு பிளான் பண்ணி கொடுக்க தயங்கும் ஜிமின்னு வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதை தான் இப்போது ஜிமின் நினச்சி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் வருது, அப்படியே மறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். சரி, உங்கள் 2 பேருக்கும் பிளான் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? எங்களை 2 பேருக்கும் பிளான் பண்ணி கொடுத்து ஒர்க்குக்கு அனுப்புனதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவங்க பிளான் பண்ணி அவங்க தனியாக ஒரு ஒர்க் பார்ப்பாங்க. அவங்க என்ன ஒர்க் பார்ப்பாங்க? சேம் ஒர்க். நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதே ஒர்க் தான் பண்ணுவோம். என்ன, நாங்கள் வெவ்வேறு இடத்துல பார்ப்போம். ஏன்னா நைட்டில் தான் அந்த ஒர்க் நல்லாயிருக்கும். ஓ அப்படியா, சரி என்னமோ சொல்கிறீங்க. என்ன ஒர்க்கோ யாருக்கு தெரியும். இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எதுக்கு நான் நைட் டைமில் வேலை பார்க்குறீங்க? பகலாக பார்க்கலல்ல? இல்லை சார், இந்த வேலையெல்லாம் நைட்டில் தான் சார் பார்க்க முடியும். அப்போ தான் சார் யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க. என்னது? அது அப்படி தான் சார், க்ளீன் பண்ணும்போது யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்களே, டிஸ்டர்ப் ஆகாது, அதனால தான். ஓ அப்படியா, சரி இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டி இல்லைல்ல? இல்லை சார், இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளையிலேருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன், நாங்கள் கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். என்னது? இல்லை சார், நாளையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம், அதான் சொல்ல வந்தேன். என்னமோ சொல்கிறீங்கடி, ஆனால் ஒன்றே தான் புரியலன்ட்டு ஜங்குக் 2 பேர்ட்டையும் பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் சுகா அவங்கள்ட்ட பேசவே இல்லை. அவங்க பேசுறதை மட்டும் சைலண்ட்டாக லிசன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தயங்க பார்த்து, அம்மா உங்கள் அப்பா பேர் என்ன? எதுக்கு சார் எங்கள் அப்பா பேர்லாம்? சும்மா சொல்லுங்கடி, தெரிஞ்சுப்போம். சார், எங்கள் அப்பா பேர் கிம் நாம்ஜூன்.
ஓ, கிம் நாம்ஜூன். அம்மா பேர்? அம்மா பேர் ஜின்னு. அது என்ன ஜின்? பாய்ஸ் நேம். அது அப்படி தான் சார், உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஓ, வீட்டில் நீங்கள் 2 பேர் தானா, இல்லை இன்னும் யாராச்சும் இருக்காங்களா? பிரதர் இருக்கா சார், பிரதர். அவன் பேர் என்ன? ஹோபி சார். ஓ, ஹோபி. அப்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் 3 பசங்க, ரைட்? ஆமாம் சார், ரைட். இதில் யார் மூத்தவன்? எங்கள் அண்ணன் ஹோபி தான் சார். அப்போ நீங்கள் உங்கள் 2 பேரில் யார் மூத்தது? நாங்கள் 2 பேரும் யாரும் இல்லை சார், நாங்கள் 2 பேருமே ஒரே ஏஜ் தான் சார். நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸ் சார். ஓ, ட்வின்ஸ் பேபியா? அதுனா நீ ஹைட்டாக இருக்க, நீ குட்டியாக இருக்க சார். அது என்ன சார், அப்பா அம்மா மாரி தானே சார் இருப்போம். அதுவும் கரெக்டு தான். சரி சரின்ட்டு ஜங்குக் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். டயாங்க்கும் ஜிமினுக்கும் பயமாக இருக்குது, எங்கடா மாட்டிப்போன்ட்டு பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். கரெக்டாக அவங்க வீடும் வருது. சார் சார் சார், இதான் சார் எங்கள் வீடு. இதான் உங்கள் வீடா? ஷோர்? எஸ் சார், இதான் சார். சரின்னு சொல்லி அந்த வீடு முன்னாடி கார் நிற்கிது. கார் நின்ன உடனே விட்டால் போதுனான்ட்டு ஜிமினும் தயாங்கும் இறங்கி நிற்கிறாங்க. ஜங்குக் அவங்க 2 பேரையும் பார்த்து, சரிங்கடி பார்த்து போங்க, இதுக்கப்புறம் நைட்டில் சுற்றாதீங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த உதவியை நாங்கள் லைஃப் லாங் மறக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி, கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எங்களை மறக்கவே மாட்டீங்கன்ட்டு வில்லத்தனமாக சொல்லிகிட்ருக்கான். தயாங்கும் ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல. என்ன சார் புரியல? அதெல்லாம் உனக்கு புரிய தேவையில்ல, நீங்கள் இப்போ உள்ளே போங்க. அழகான பொண்ணுங்க, ரொம்ப நேரம் வெளில இருக்கக்கூடாது, ரொம்ப மிட் நைட்டாக இருக்குது, பனி வேறு பேஞ்சிட்ருக்கு, நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்கன்னு சொல்ல, ஜிமினும் தயாங்கும் எதையும் யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் தான் கார் அங்கேருந்து கிளம்பி போகுது. தயாங்கம் போய் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ண டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அங்கே ஆரம் தான் நின்றுட்டுருக்காரு. தயாங் ஆரம்பை முறைக்க, ஆரம்பம் முன்னாடிக்கு 2 பொண்ணுங்களை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி, ஹாய் ஸ்வீட்டி கேர்ள், நீங்கள் 2 பேரும் யார், அதுவும் இந்த மிட் டைமில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளோ அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு சொல்லி வடிக்க, ஜிமினுக்கும் தயாங்கும் பயங்கர கடுப்பாக வருது. அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக உள்ளே இருந்து ஆரம்பை கூட்டுக்கிட்டே ஜின்னு வந்து ஆரம் பக்கத்தில் நிற்கிறான். ஆரம் ஜின்னை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஜின்னும் அங்கே நிற்கிற பொண்ணுங்களை பார்த்துட்டு, ஆரம் யார் இந்த 2 பொண்ணுங்க, அதுவும் இந்த டைம் மாதிரி இருக்குங்க? தெரியல ஸ்வீட்டி, நான் கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்லாமல் முறைச்சிட்ருக்குங்க, நீயே கேளுடின்னு சொல்ல, ஜின்னும் அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்து, ஆமாம் நீங்கள் 2 பேரும் யார், இந்த டைமில் என்ன பண்ணிட்டுருக்கீன்னு கேட்க, அப்போது தயாங் தான், அம்மா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா, நான் தயாங், இவன் ஜிமின். என்னது தயாங் ஜிமினா? டேய் என்னடா கோலம் இது, என்ன கோலமா, இதெல்லாம் அப்பா தான் காரணம். அப்பாவா? எனக்கு புரியலடா. இவர் தான்மா, அந்த வீட்டுக்கு போ, நிறைய பணம் இருக்குது, நகை இருக்குது, தூக்கிட்டு வரலான்னு சொன்னார். சரி நாங்களும் போனோம். போய் பார்த்தா இடம் கொஞ்சம் சேஃபாக இல்லை. நான் அப்போவே ஃபோன் பண்ணி சொன்னேன், இடம் சேஃப் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்போ தான் விடாமல் இன்றைக்கே முடிச்சவனு சொன்னார். வேறு வழி இல்லாமல் நிற்கிறான் இந்த தயாங், இவன் தான் இந்த கெட்டப்பில் போகலான்னு ஐடியா கொடுத்தான். சரி ஒரு நாள் தானேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கெட்டப்பை பொண்ணு உள்ளே போனால் உள்ளே ஒரு கும்பலே இருக்குமா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, இல்லை 13 பேர் தானுங்கம்மா, 13 பேர் எங்களை பார்த்துட்டு வெறி கொண்டு தோர்த்திட்டு தானுங்கம்மா. அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் சந்து போந்து இடுக்கெல்லாம் ஓடணும். எங்களை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாமல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அப்பா ஃபோன் எடுக்கவே இல்லைம்மா. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி, அப்போது தூரத்தில் யாரோ இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஓடி ஹெல்ப் கேட்டு அவங்க தான் எங்களை சேவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்கம்மா. இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம்மா. ஆனால் ஜிம்மி, நீ ஒன்று தப்பாக சொல்லிட்ட. நான் என்னடா தப்பாக சொன்னேன்? இல்லைடா, 13 பேர் இல்லை, 11 பேர் தான். ஆமாம், இது ரொம்ப முக்கியம். அவனுக்கிட்ட சிக்கியிருந்தோம், நம்ம சீரழிஞ்சிருப்போம். சரிடா சரிடா, கத்தாங்கடா, உள்ளே வாங்கடா சொல்லி பசங்க 2 பேரும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம்மா. ஹோபி எங்க? ஹோபியா? வேலைக்கு தான் போயிருக்கான். எப்போ வருவாம்மா? தெரிலடா, ஃபோன் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னான், முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கருமத்தெல்லாம் கைட்டி போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆம்பளை புள்ள மாதிரி வாங்கடா. இதில் பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருக்குது. என்னம்மா எல்லாரும் அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க, நீ என்னமோ கன்றாவியாக இருக்குன்னு சொல்கிற. ஆம்பளை புள்ளையாக இருந்தால் லட்சணம், புரியுதா? போயிட்டு இதை மாற்றிட்டு வா. சரிம்மா கத்தாதன்ட்டு ஜிமினும் தயாங்கும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாங்க. ஜிமினும் தயாங்கும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆரம் நைஸாக வந்து ஜின்னை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணி, பேபி. என்ன பேபி? பேபி, இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து கபடி விளையாடலாமா? தபர் அடிச்சுன்னச்சுக்கு மூஞ்செல்லாம் உடஞ்சிரும். இப்படி கபடி விளையாடி தான் 1க்கு 3 வீட்டில் இருக்குது.
இப்போ நீ அடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுறியா? டேய், அதெல்லாம் இல்லைடா. நான் பார்த்து பக்குவமாக பண்ணுறேன். நீ பார்த்து பக்குவமாக பண்ணதெல்லாம் போதும். தயவுசெய்து என்னை விட்டுடா. நானே இந்த பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்குறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இதில் நீ வேறு செட்டப் பண்ணிகிட்ருக்க. நீ ஏன்டி பசங்க நினச்சி கவலைப்படுற? 3 புள்ளடி சிங்கக்குட்டி 3ம் புடச்சிக்கிண்டி. ஆமாம், சிங்கக்குட்டியா இல்லை பூனைக்குட்டியா யாருக்கு தெரியும்? ஏய், என் பிள்ளைங்க சிங்கக்குட்டிடி. ஆமாம்மா, சிங்கக்குட்டி தான். செட்டப் பண்ணாமல் போய் படுங்க. நீயும் வந்தா 2 பேரும் சேர்ந்து ஒன்றா படிக்கலாம். ஆரம், வர வர உங்கள் செட் அதிகமாக இருக்குது. நானே எப்படியாச்சும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன். செட்டில் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம். ஏய், இதெல்லாம் ஓவர்டி. எப்போ செட்டில் ஆகுது? நான் எப்படி உனக்கு கொஞ்சிருது? ஆரம், செட்டில் ஆகலாம், ஓகேவா? அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். முடியாதுன்ட்டு ஆரம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே கைஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த பாட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு பாட்டு கொடுப்பேன். இல்லைனா இதோட நிப்பாட்டிப்பேன். ஓகேவா? பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.